கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல காலை வேளையிலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. கனத்திற்குரிய திருச்சபையின் அன்பு பாஸ் அவர்களுக்கும் அருமையான பாசமா குடும்பத்தாருடன் ஊழியர்கள், திருச்சபை மக்கள், உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் உங்கள் நடுவில் நிற்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்கிற வேத வசனத்தின்படி கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிரகாசித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். நம் எல்லோரையுமே ஆண்டவர் ஒரு பெரிய தீர்மானத்திற்கென்று அழைத்திருக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மனிதன் வேணா பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி பார்ப்பான். 2 பிள்ளை இருக்கும், அதில் மூத்தவனை ஒரு மாதிரி சின்னவனை ஒரு மாதிரி பார்க்குற கிருபை மனுஷனுக்கு வேணா இருக்கும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவருக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லாரையும், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால் நம்மளை குறித்து நமக்கு நோக்கங்கள் இருக்கோ இல்லையோ, நம்ம ஆண்டவருக்கு மிகச்சிறந்த நோக்கம் இருக்கு. நம்மை பயன்படுத்தவும் உயர்த்தவும், நம்ம மூலமாக பல ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால் இது மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இறங்கி வருகிற கடைசி நாட்கள், ஒரு கற்பனை கெட்டாத எழுப்புதல் தேசத்தை நிரப்புகிற நாட்கள். ஒவ்வொரு திருச்சபையின் விசுவாசியையும் கர்த்தர் பயன்படுத்த துடிக்கிறார். அவருடைய விருப்பத்தை அறிந்தவர்களாய் அவருக்கு நம்மை அர்ப்பணித்து விட்டால் போதும். நம்முடைய பிரகாசமான வாழ்க்கைக்கு யாரும் தடையாயிருக்க போவது இல்லை. நான் அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். ஒரு பெரிய மைதானம், இரவு நேரம். அந்த மைதானத்தில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், ஒரே ஒரு வெளிச்சம், மகிமையான ஒரு வெளிச்சம். அது அந்த மைதானம் ஃபுல்லாக அந்த வெளிச்சம் தெரியுது. ஒரு சிலர் தூரத்திலே நின்றுக்கிட்டு, நானும் அந்த வெளிச்சத்தை பார்க்குறேன், எனக்கும் அந்த வெளிச்சம் என் மேலே விழுது அப்படின்னு அதோடு நின்றுடுறாங்க. ஆனால் ஒரு சிலர், நான் அந்த வெளிச்சத்தை இன்னும் நெருங்கி போவேன், அந்த லைட்டு கிட்ட போவேன் அப்படின்னு அந்த லைட்டை நெருங்கி போகிறாங்க. யாரெல்லாம் அந்த வெளிச்சத்தை நெருங்கி 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 போகிறாங்களோ, எவ்வளவு தூரம் நெருங்கி போகிறாங்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் முகத்தில் படுகிற அந்த பிரகாசத்தின் அளவு அதிகமாக இருக்கும். இட்ஸ் த ஒன்லி சீக்ரெட். நான் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அது ஒன்று தான். அந்த வெளிச்சம் நம்ம அப்பா. ஒரு சிலர் 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா ஏதோ நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நானும் ஆண்டவரை பார்க்குறேன், அவர் வெளிச்சம் என் மேலே படுது அப்படின்னு தூரத்திலேயே கொஞ்சம் ஜெபம், ஏதோ சர்ச்சுக்கு வர்றேன், ஏதோ பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு சுய திருப்தியில் அப்படியே இருந்து அப்படியே செத்து போயிடறாங்க. ஆனால் ஒரு சிலர், நான் அவரை நெருங்கி போவேன், அவர் சமூகத்தை இன்னும் நெருங்குவேன் அப்படின்னு யாரெல்லாம் ஆண்டவரை ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வர்றாங்களோ அவங்க பிரகாசத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. அவ்வளோதான், அவ்வளோதான். அப்போது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்குறோன்னு தான் இருக்குது. தோதரம் நெருங்க நெருங்க நம்ம விரும்பினாலும் சரி விரும்பலாட்டாலும் சரி நம்ம பிரகாசிச்சுட்டே தான் இருப்போம். இருளுக்கு இடமே இருக்காது, இருளின் அதிகாரத்துக்கு இடமே இருக்காது. நான் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் சாத்தான பெருசுப்படுத்தவே மாட்டேன்.
அவன் ஜோதிக்கிறான், அவன் பிரச்சனை பண்ணுறான், அவன் டார்ச்சர் பண்ணுறான். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? அதுக்கு தான் அவனை வச்சிருக்கு. சோதிக்கிறதுக்கும் பிரச்சனை பண்ணுறதுக்கும் தான் அவனை வச்சிருக்கு. அதை கூட செய்யலைன்னா அவன் சாத்தானே கிடையாது. அதனால் அவன் ஜோதிக்கான் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு அவனை பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அவன் வேலையை கரெக்டாக செய்கிறான். அவனை மாதிரி ஒரு பிஸியான ஆள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவன் அந்த விஷயத்தில் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம எத்தனையோ கோடிகள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அத்தனை பேருக்கும் அவன் குடைச்சல் கொடுக்குறான் பாருங்க. அப்படின்னா அவன் எவ்வளோ பிஸியாக இருக்கான் பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பிரச்சனை கொடுக்குறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுக்குறான். அப்போ அவன் பிஸியாக இருக்கான். நம்ம ஆராதிக்கிற கர்த்தரும் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. ஹீ சோ பிஸி. அவரும் ரொம்ப பிஸி. தூங்குற ஒரே ஒரு ஆள், செயல்படாத ஒரே ஒரு ஆள் சபை மட்டும்தான். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா சாத்தான் ஒரு பொருட்டே கிடையாது. அவன் ரொம்ப சீனியரு, சூப்பர் சீனியரு, அவனுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா அவன் ஆதாம்லேருந்து அவன் மனுக்குலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான், மனுஷங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பயங்கர சீனியரு, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். இருந்துட்டு போட்டோம் நமக்குள் இருக்கிறவர் அவனை விட, அவன் எக்ஸ்பீரியன்ஸை விட பெரியவர். அதனால அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு நாம பிள்ளைகள். அந்த எண்ணம், அந்த பலன், அந்த தெம்பு, அந்த திமிரு நமக்கு எப்பவுமே இருக்கணும். தோத்திரம். ஒரு நாளும் சாத்தானை கண்டு, உலகத்தை கண்டு, சூழ்நிலையை கண்டு பயப்படவே கூடாது. அவர் பிரசன்னத்தை நெருங்கிறதுல மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். அவரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஜெயிக்கத்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்றைக்கும் காலையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நான் சில வசனங்களை படிக்கிறேன். 6, 7, 8, 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவத்தை பலமுறை நம்ம படிச்சிருக்கிறோம். எருசலேமில் தோத்திரம் பெதஸ்தா என்கிற ஒரு குளம். அந்த குளத்தில் என்ன விசேஷம்னா, 5 மண்டபங்கள் இருக்குமா. அந்த மண்டபங்களில் வியாதிக்காரங்க நிறைய பேர் படுத்திருப்பாங்க. குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் சிலர் அங்கே படுத்திருப்பாங்க. அநேகர் படுத்திருப்பாங்க. எப்பொழுதாகிலும் ஒரு முறை ஒரு தூதன் அந்த குளத்துக்கு இறங்கி வந்து அந்த குளத்து தண்ணியை ஒரு கலக்குவானா. அந்த கலங்கின தண்ணீருக்குள் எந்த வியாதிக்காரன் முதலாவது இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சுகமடைவான். அதுதான் அந்த குளத்தோட விசேஷம். அப்ப தூதன் வரும்போதெல்லாம் ஒருத்தனுக்கு அற்புதம் நடக்கும். ஒருத்தன் சுகமாயி அந்த குளத்துல இருந்து போயிடுவான். அந்த குளத்துல ஒரு சூப்பர் சீனியர் இருக்கிறான். தோத்ரா சீனியர் இல்ல, சூப்பர் சீனியர். 38 வருஷம் சப்பானியா நடக்க முடியாத ஒருவன் அந்த குளத்துல இருக்கிறான்.
ஒரு நாள் இயேசு அந்த குளத்திற்கு வருகிறார். வெகு காலமாய் அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதுல இருந்து ஒண்ணு தெரியுது, விருப்பம் இருக்கிறவனுக்குத்தான் அற்புதம்னு தெரியுது. விருப்பம் இல்லாத ஆளுக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு அப்படிங்கிறது அதுல நல்லா தெரியுது. அவங்கிட்ட கேட்கிறாரு பாருங்க, நீ விரும்புகிறாயா? அவனை பார்த்து விரும்புகிறாயான்னு கேட்கிறாருன்னா அவன் ஏற்கனவே முடியாதவன், சப்பானி. இயேசு கேட்கிறாருன்னா அர்த்தம் இல்லாம கேட்பாரா? நிச்சயம் அர்த்தம் இருக்கும். ஏன் அப்படி கேட்டிருந்திருக்கலாம்? 38 வருஷமா அவன் சப்பானியா இருந்தாலும் ஆளு சாகலைங்க. அப்படின்னா என்ன? நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு, நல்ல சோறு கிடைச்சிருக்கு. வர்றவன் போறவன்லாம் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு பொட்டலமா போட்டு போயிருப்பான். நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கு மாதிரி அவன் உக்காந்துருந்துருக்கான். தோத்துறான். அதனாலதான் ஏசுனார் கேட்கிறாரு, டு யூ ஹாவ் த டிசையர்? உனக்கு விருப்பம் இருக்கா? எழும்பணும், நடக்கணும், மற்றவங்கள மாதிரி நானும் சாதிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உனக்கு இருக்கா? அவனுக்கு ஒரு மைண்ட் செட்டப் இருக்கலாம்ல. இத்தனை வருஷமா நமக்கு நல்ல சோறு கிடைச்சிச்சு, பேசாம உட்காந்து சாப்பிட்டுட்டோம். இனி நம்ம எழும்பிட்டோம்னா இந்த மாதிரி சோறு இனி என்ன செய்யாது, கிடைக்காது. நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். எதுக்குடா வம்பு? இனி இருக்கிற காலம் கொஞ்ச காலம் அப்படியே உக்காந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு மைண்ட் செட்டப் இருந்திருக்கலாம். அதனால தான் கேட்குறாரு, உனக்கு விருப்பம் இருக்கா? இருக்கிறீங்களா? குளங்கிறது சபை. பெதஸ்தானாலே ஹவுஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். இரக்கத்தின் வீடுனா சபை தான் இரக்கத்தின் வீடு. அங்க தூதன் குளத்துல, ஆனா சபையில சர்வ வல்லவர். அங்க எப்பொழுதாகிலும் ஒரு முறை தூதன் வருவான், ஆனா சபையில் அப்படி இல்லை. சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடியினால் என்றென்றைக்கும் நான் இங்கே வாசம் பண்ணுவேன்னு சொல்றார். அவர் நிரந்தரமா சபையில தங்கி இருக்கிறார். அங்க யாராவது ஒருத்தருக்கு தான் அற்புதம், ஆனா சபையில வர்ற எல்லாருக்குமே அற்புதம். ஆனா ஒண்ணு, விரும்புகிறாயா? தோத்திரம். விருப்பங்களை வாய்க்க பண்ணுவார். அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க. அப்போ விருப்பங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம சர்ச்சுக்கு வரலாம், ஆனா விருப்பத்தோடு வர்றோமா? ஆராதிக்கலாம், விருப்பத்தோடு ஆராதிக்கிறோமா? ஊழியம் செய்யலாம், விருப்பத்தோடு செய்கிறோமா? பிலிப்பியர்ல கூட 3ஆம் அதிகாரத்தில் இருந்து 13, 14, 15 வசனங்கள்லாம் படிச்சா பவுல் சொல்வாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தோத்துறான், ஆசையாய் தொடருகிறேன். எப்படி தொடருகிறேன்? ஆசையாய். பாட்டு பாடுறோம், ஆசையா பாடுறோமா? ஆராதிக்கிறோம், ஆசையா ஆராதிக்கிறோமா? ஜெபம் பண்றோம், ஆசையா ஜெபம் பண்றோமா? ஊழியம் செய்யறோம், ஆசையா ஊழியம் செய்யறோமா? அதான் முக்கியம். ஆண்டவர் நம்ம விருப்பங்களை பார்க்கிறாரு. பிரசங்கம் கூட விருப்பம் இருந்தா தான் கேட்க முடியும், இல்லட்ட தூக்கம் வரும். விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேசியாயோ நீ பேசியா, எங்க பாஸ்டர் பண்ணாத பிரசங்கத்தியா நீ பண்ணிட போற, புதுசா என்னமோ வந்திருக்காரா, பேசியாயோ எங்க பாஸ்டர் பேசியா நாங்கள் கேட்க மாட்டோம், நீர் பேசி கேட்டுற போறோமா? வழக்கமா நான் செய்யறத இன்னைக்கும் செய்யறேன் பாரு. என்னது? தூக்கம்தான். பிரசங்கம் ஆரம்பிச்சிச்சுன்னா நான் தூங்க ஆரம்பிச்சிருவேன்ல, கொட்டாவி அது வாட்டுக்க வரும்ல அப்படின்னு. கொட்டாவி கூட தூங்க நமக்கு என்ன வீடு இல்லையா? வீட்டில் கட்டில் இல்லையா? பாய் இல்லையா? தலாணி இல்லையா? இல்லை அங்கே படுத்தா தூக்கம் வராதா? வரும். அதையெல்லாம் தாண்டி சபையில வந்து நம்ம தூங்குறோம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்ன ஆண்டவர் பேச போறாரு, இன்னைக்கு எனக்குன்னு ஒரு வார்த்தை வாங்காம நான் வரப்படாது அப்படின்னு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வராது.
புதுசாக ஒருத்தன் வந்தான்னா சர்ச்சுக்குள்ள நம்மளை பார்த்தாலே அவன் அடுத்த வாரம் வரணும். நான் எம்பிட்டு சந்தோஷமா இருக்காக வர்றா. இதுக்கு தான் இந்த அக்கா இந்த அண்ணன் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிடுறாங்க போல. எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க, நல்லா பாடுறாங்க, கை தட்டுறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. அந்த பாஸ்டரியா பேசும்போது ஒரு ஆமேன் தான், ஒரு அல்லேலூயா தான். அதனாலதான் வாரம் தவறாம வர்றாங்க அப்படின்னு. அவனுக்கு ஆராதனை புரியுதோ புரியலையோ, பிரசங்கம் விளங்குதோ விளங்கலையோ, நம்மளை பார்த்து அடுத்த வாரம் அவன் என்ன செய்யணும்? வரணும். ஆனா இப்ப என்ன தெரியுமா நடக்கு? ஒரு வாரம் வர்றவன் அடுத்த வாரம் வரமாட்டான். ஏன்? நம்மளை பார்க்கறான்ல, அதனாலதான். நான் இங்கே சொல்லலை, நான் பொதுவாக சொல்றேன். நான் பல இடங்களுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சில ஆளுகள்லாம் புதுசாக வருவான், நம்மளை பார்க்காம பாருங்க, என்னடா கடப்பாறை முழுங்கின மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அட்டென்ஷன். அந்த பாஸ்டர் பேசுறது எனக்கு புரியல தான். பைபிள் நான் படித்ததே இல்லைன்னா புதுசாக வந்தவன் தானே, நான் பைபிள் படிச்சதில்லைன்னு புரியல. ஆனாலும் ஒன்று ரெண்டு விஷயம் அவர் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, தோத்திரம். ஏதாவது சத்தம் போட்டு நானும் சொல்லணும்னு தோணுது, தோத்திரம். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு சிரிப்பெல்லாம் வருது, சிரிக்கணும்லாம் தோணுது. ஆனா சீனியர் சூப்பர் சீனியர்லாம் உட்காந்துருக்கு ரைட்ல லெஃப்ட்ல. ஆனா பார்த்தாலே பயமா இருக்காடா. இனிமே செத்தாலும் இந்த ஏரியா பக்கம் நினைச்ச கூடாது, வரக்கூடாரோய் அப்படின்னு நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் சர்ச்சு பக்கம் வரவே மாட்டான். ஆனா சபை அப்படி இல்லைங்க. தேவ பிரசன்னங்கிறது அப்படி இல்லைங்க. அது விடுவிக்கிற இடம், அது விடுதலையின் இடம், அது மகிழ்ச்சியின் இடம், அது ஆரவாரத்தின் இடம். இருக்கீங்களா? எதையுமே ஆசையா செஞ்சா, ஜெபம் கூட நீங்க ஆசையா பண்ணி பாருங்க, 1/2 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் கூட உங்களால ஜெபிக்க முடியும். பைபிளை ஆசையா படிச்சு பாருங்க, 1/2 அதிகாரம் இல்லை 6 அதிகாரம் 60 அதிகாரம் கூட உங்களால வாசிக்க முடியும். பிரசங்கத்தை கூட ஆசையா கேட்டு பாருங்க, என்ன பாஸ்டர் சீக்கிரம் முடிக்கிறாரு, இன்னும் பேசுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தோணும். ஆவியானவர் கூட ஆசையா நம்ம இருக்கும்போது பேசிக்கிட்டே இருப்பாரு, தோத்திரம். ஒரு மாதிரியா இருந்தா கிளம்பிடுவாரு. நான் நிறைய பிரசங்க மேடைகளில் சொல்லியிருக்கேன். சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே நல்லா தெரியும், ஆவியானவர் கிளம்பிட்டாரா, தோத்திரம். இனி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம தான் முக்கி என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும், வேற வழி கிடையாது இன்னைக்கு. ஏன்னா நான் போக முடியாது, பிரசங்கியார் யாருமே போக முடியாது, தோத்திரம். பேசித்தான் ஆகணும். ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியும் ஆவியானவர் கிளம்பிட்டாரு, தோத்திரம். இனி நம்ம தான் உசுரை கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரசங்கம் பண்ணுற ஆளுகளுக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தை பந்து மாதிரி சுவரில் போயிட்டு ரிட்டர்ன் வரும், தோத்திரம். அது அங்கே போகாது, திரும்ப திரும்ப எங்கள்கிட்டே வரும். நாங்கள் மல்லு கட்டி பேசி ஆகணும், தோத்திரம். ஆனால் சில இடங்களில் பார்த்தா, சில டைமில் பார்த்தா, நாங்களே ஆயத்தம் இல்லாட்டா கூட எங்களுக்குள்ள இருந்து வார்த்தை அள்ளி வந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படிரா தோத்திரம் அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? மேட்ரு அங்க, தோத்திரம். அவங்க தாகமா இருப்பாங்க, அவங்க வாஞ்சியா இருப்பாங்க, அவங்க விருப்பமா இருப்பாங்க, அவங்க ஆமீன் சொல்றது என்ன, அல்லேலூயா சொல்றது என்ன, வார்த்தையை ரிசீவ் பண்றது என்ன. ஆவியானவர் பிரசங்கியாரை விட அவர் வேகமா அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. நான் ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரரு, ஒரு இங்கிலீஷ்காரர் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய ஆடிட்டோரியம், ஆயிரக்கணக்கில் மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் என்னதான் பண்ணுவார் இன்னைக்கு, பாயிண்ட் கேட்போம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். அவரு பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணதிலிருந்தே மக்கள் ஆரவாரத்துக்கு பஞ்சமே இல்லை, தோத்திரம். Our God is here right now அப்படின்னாரு. தேவன் இங்க இருக்கிறார், அவ்வளவுதான். இதை சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 100 பேர் எந்திரிச்சு நின்று கை தட்டி ஓ ஹல்லேலூயான்னு அந்நிய பாஷை பேசுறாங்க. ப்ளீஸ் பி சீட்டட், ப்ளீஸ் பி சீட்டட் உட்கார வைக்கிறார். அப்புறம் எல்லாரும் உட்கார்றாங்க. அப்புறம் சொல்றார், நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவ்வளவுதான். இந்த பக்கம் ஒரு குறிப்பு எந்திரிச்சிட்டு, தோத்திரம். அது எந்திரிச்சிட்டு கையை தட்டி அந்நிய பாஷை பேசுது. ப்ளீஸ் பி சீட்டட், ப்ளீஸ் பி சீட்டட். அப்புறம் அவங்கள உட்கார வைக்கிறாரு. நம்முடைய தேவன் பரிகாரி,
அவ்வளவுதான், எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. தோத்திரம். இன்றைக்கு உங்கள் வியாதிகளை சுகமாக்குகிறார். தோத்திரம். நான் சொல்றேன், சில ஆள்லாம் சேர் மேல ஏறி நின்றுக்கிட்டு கையை தட்டுறான். தோத்திரம். எனக்கு பயம், ஆத்தாடி சேருகிற உடஞ்சு. தோத்திரம். இந்த ஆள் உடஞ்சிட போறான். தோத்திரம். இப்படியே ஒரு 10-20 நிமிஷம் போதுங்க. அவர் ஒன்றும் பெருசா வசனத்தெல்லாம் இடிச்சு வசனம் பாயிண்ட்டுக்கெல்லாம் போகவே இல்லைங்க. சும்மா கேஷுவலா பேசுறாருங்க. ஆண்டவரை சொல்ல சொல்ல அவங்க கை தட்டுறதும் ரிசீவ் பண்றதும் அந்நிய பாஷை பேசுறதும் அந்த இடமே தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் பயங்கரமாயிடுச்சு. அவ்வளவுதான். அந்நிய பாஷை பேசுறாங்க, கையை தட்டுறாங்க, ஆவியில நிரம்புறாங்க. அந்த பாஸ்டரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கடைசியில் சொல்லிட்டாரு, இட்ஸ் த டைம் ஆஃப் டெஸ்டிமனின்ட்டாரு. தோத்திரம். இது சாட்சி நேரம்ட்டாரு. நான் ஒரு பிரசங்கமும் பண்ணல, சாட்சிக்கு போயிட்டாரு அப்படின்னு நான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான். சாட்சின்னு சொன்னார் பாருங்க, மட 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 மடன்னு எல்லாரும் ஒரு சைடில் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. தோத்திரம். கியூவில் நிற்கிறாங்க சாட்சி சொல்ல. இப்படி கூடி ஸ்டேஜில் ஏறி வந்து சாட்சி சொல்லிட்டு இப்படி கூடி இறங்கி போறாங்க. சில ஆளு கட்டையை தூக்கி போட்டு வர்றான், சில ஆளு வீல் சேரை தள்ளி விட்டு வர்றான். ஆளாளு வந்து என்னென்னமோ சாட்சி சொல்றான். எனக்குன்னா ஜீரணிக்கவே முடியல. வைத்தறிச்ச உனக்கே ஏன் வைத்தறிச்சுன்றீங்களா? அது எங்களுக்கு தான் தெரியும். தோத்துறேன். நான் உடனே முட்டியை போட்டேன், ஆண்டவர்கிட்ட அழுகிறேன். என்ன ஆண்டவரே, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உசுரை கொடுத்து பிரசங்கம் பண்றோம், எல்லாம் உறங்குது. ஒரு ஆமேனை காணும், ஒரு அலிலியாவை காணும். ஆனா அவர் என்னதான் டீப்பா பேசுவார்னு நானும் உட்காந்து கேட்டா அப்படி ஒண்ணுமே சொல்லல. அதுக்குள்ள சாட்சி அத்தனை பேரும் சாட்சி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங். நீங்க வெள்ளையா இருந்தா தான் அற்புதம் செய்வீங்களா, பயன்படுத்துவீங்களா, எங்களெல்லாம் பயன்படுத்த மாட்டீங்களா அப்படிலாம் ஜெபம் பண்றேன் நான் ஆண்டவர்கிட்ட. சில சமயம் அப்படிலாம் ஃபைட் தரேன், அப்படி ஜெபம் பண்றேன். அவர் சிரிக்காரு. தோத்துறான். ஆமா டே, இம்பிட்டு வருஷம் ஊழியம் செஞ்சு இது கூட உனக்கு தெரியலடானாரு. சொல்லி கொடுங்க அப்படின்னு. அப்ப சொன்னாரு, அற்புதம் பிரசங்கம் பண்றவனை வச்சு இல்லடா, பிரசங்கம் கேட்கிறவனை வச்சு. என் கிரியை பிரசங்கிக்கிறவனை வச்சு இல்ல, பிரசங்கம் கேட்கிற ஆளை வச்சுன்னாரு. அப்ப சொன்னாரு, எப்பா பிரசங்கம் பண்ற நீங்க யாருமே என்ன குறைச்சு பேச மாட்டீங்கப்பா, நீங்க யாருமே என்ன குறைச்சு பேச மாட்டீங்க, நீங்க என்ன உயர்த்தி பேசுறதுக்கு தான் மைக்க பிடிச்சு நிப்பீங்க. ஆனா கேட்கிற ஆளு எப்படி கேட்கிறாங்கிறத வச்சுதான் நான் மூவ் ஆவேன். தோத்துறான். நான் கிரியை செய்வேன். நீயே பாரு, நீயே பாரு. அந்த ஆளு, அந்த பிரசங்காரு, கர்த்தர் சர்வ வல்லவர்ன்றான். அத்தனை பேரும் எந்திக்கிறான், கையை தட்டுறான், அந்நிய பாஷை பேசுறான், ஆமேன்றான், தோத்துறான். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். உடனே எல்லாம் சேர் மேல ஏறிக்கிட்டு அந்நிய பாஷை பேசுறான், ஆமேன்றான், இல்லையான்றான். உனக்கே ஒரு மாதிரி பண்ணுதா இல்லையா? ஆமா ஆண்டவரே, உனக்கே பண்ணும்போது எனக்கு பண்ணுமா பண்ணாதா? என்னத்தானே அவன் உயர்த்தி பேசுறான், அந்த ஜனம் என்னத்தானே மகிமைப்படுத்துது. அப்ப என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவ பிரசன்னத்தையே மகிமையான இடமா நம்ம தாங்க மாற்றணும். அது நமக்குள் இருக்கிற விருப்பம், நமக்குள் இருக்கிற ஆசை அதை செய்ய வைக்கும். அல்லேலூயாவா? நம்ம விரும்புகிற ஆளு எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்கலாம். நம்ம விரும்புகிற ஆளுக்காக எதை வேணாலும் நம்ம செய்யலாம். நம்ம விரும்புகிற ஆளுக்காக எத்தனை மணி நேரங்கள் வேணாலும் செலவிடலாம். ஒரு மனுஷனுக்காக அவ்வளவு செய்ய முடியும்னா நமக்காக ரத்தத்தையே விலைக்கிரயமா கொடுத்த நம் ராஜாவை நேசிக்கிற அந்த நேசம், அந்த விருப்பம் நமக்குள்ள ஒரிஜினலா இருந்தா நம்முடைய விருப்பங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ விரும்பினா உன் விருப்பத்தை நான் என்ன செய்வேன்? வாய்க்க பண்ணுவேன். நீதிமொழிகள் 10:24, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 15:28, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஒரு கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. சங்கீதம் 20:1. தோத்திரம்.
அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இன்றைக்கும் என்னென்ன விருப்பங்களோடு நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களோ அந்த விருப்பங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சங்கீதம் 24 தவறா சொல்லிட்டேன், 24 நினைக்கிறேன், 4 போடுங்க, 24 போடுங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ கவனிங்கள், தோத்திரம். அப்போ இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட விருப்பத்தோட வந்திருந்தாலும் தோத்திரம், அந்த விருப்பங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போறாரு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 2024ஆம் ஆண்டின் துவக்க நாட்களிலே இந்த திருச்சபையின் விருப்பங்கள், இந்த திருச்சபை தரிசனத்தின் விருப்பங்கள், உங்க உள்ளான விருப்பங்கள், உங்கள் குடும்பத்தின் விருப்பங்கள், இத்தனை வருஷம் நீங்கள் காத்திருந்த விருப்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி நிறைவேற்றுகிற ஒரு வருஷமாக இந்த 24ஆம் வருஷம் இருக்க போகிறது. இந்த சம்பவத்தை மையமா கொண்டு 3 விஷயங்களை உங்களுக்கு முன்னால வச்சு பிரசங்கித்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். கவனியுங்கள், தோத்திரம். காலங்கள் போய்விட்டதா? சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. ஆண்டவரே சொல்றாங்களான்னு பாருங்கப்பா, சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா, அப்படி அவங்க சொல்லலைன்னா அவங்கள விட்டுருங்கப்பா. தோத்திரம், நான் போட்டு கொடுத்துருவோம்ப்பா. அல்லையா சொல்லுங்க. காலங்கள் போய்விட்டதா? சொல்லுங்க. ஆமா, கவலை வேண்டாம், உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அப்ப முதல் பாயிண்ட் என்ன? காலங்கள் போய்விட்டதா. ரெண்டாவது தோத்திரம், கண்டுகொள்ளப்படவில்லையா? சொல்லுங்க அந்த வார்த்தைய. உங்களை, உங்க குடும்பத்தை தோத்திரம், மனிதர்கள், உலகம், சூழ்நிலைகள் கண்டுகொள்ளவில்லையா? நீங்கள் மனிதர்களால் கண்டுகொள்ளப்படவில்லையா? கர்த்தர் இன்றைக்கு காலையில் உங்க விருப்பங்களை நிறைவேற்ற போகிறார். மூன்றாவது கடினமான பிரயாசங்களா? சொல்லுங்க அந்த வார்த்தைய. ரொம்ப கடினமா உங்க வாழ்க்கையில நீங்க பிரயாசப்பட்டுட்டீங்களா? ஒரு நன்மையை பார்க்கிறதுக்கு பல கோணத்துல நீங்க பிரயாசப்பட்டும் அந்த நன்மையை இதுவரைக்கும் உங்களால பார்க்க முடியலையா? இந்த காலையில கர்த்தர் உங்க விருப்பங்களை நிறைவேற்ற போகிறார். 3 விஷயம். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? காலங்கள் போய்விட்டதா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இங்க பாருங்க, அந்த 6ஆம் வசனத்துல படிக்கிறோம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அப்படின்னு அங்க படிக்கிறோம். அவனுக்கு 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் பிரச்சனையா? 38 வருஷம். அதற்கு முந்தின வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது 38 வருஷம். அப்போ நிறைய வருஷங்கள் போயிடுச்சு. ஆனா அவன் விருப்பம் நிறைவேறல, அவன் எதிர்பார்த்தது அவனுக்கு வாய்க்கல. வருஷங்கள் போச்சே ஒழிய வாஞ்சைகள் வாய்க்கவில்லை, விருப்பங்கள் நடக்கவில்லை, எதிர்பார்த்தவைகள் கிடைக்கவில்லை. நம்ம வாழ்க்கையில கூட நான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்காக இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், வருஷங்கள் தான் போய்கிட்டு இருக்கு, ஆனா அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடியல. ஒரு சிலர் கணவருக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவருடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட தேவை சந்திக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு வியாதி சுகமடைறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்றுக்காக நீங்க விருப்பத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா வருஷங்கள் தான் போய்கிட்டு இருக்கு, வருஷங்கள் பல போயிடுச்சு. சிலர்லாம் ஒரு கட்டத்துல ஜெபத்தை நிறுத்திடுவாங்க. ஆமா தோத்திரம், இத்தனை வருஷம் ஜெபிச்சு என்னத்தை பார்த்தோம், ஆண்டவர் இதுவரைக்கும் பதில் கொடுக்கலையே, இந்த ஜெபத்துக்கு இன்னும் ஆன்சர் வரவே இல்லையே, அப்படிலாம் கூட சோர்ந்து போயிடுவாங்க. தோத்திரம், ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஒருவேளை வருஷங்கள் எத்தனை கடந்து போயிருந்தாலும் இந்த வருஷம் உனக்கான வருஷம், உன் குடும்பத்திற்கான வருஷம், குறிக்கப்பட்ட வருஷம், ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிற வருஷம், உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றுகிற வருஷம். ஒன்னு சொல்லட்டுமா, நம்ம பிரச்சனை எத்தனை வருஷ பிரச்சனைங்கிறது இயேசுநாதருக்கு பிரச்சனை இல்லைங்க.
ஆமீன் சொன்ன 2 பேருக்கு நன்றி. நம்ம பிரச்சனை எத்தனை வருஷ பிரச்சனைங்கிறது இயேசுநாதருக்கு பிரச்சனை இல்ல. காலையில கூட நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், 12 வருஷமா அந்த அம்மாவுக்கு பெரும்பாடு, 18 வருஷமா ஒரு அம்மா நிமிர முடியாத கூனி, 38 வருஷம் பெதஸ்தா குளத்து சப்பாணி, 40 வயதுக்கு மேற்பட்டவன் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தின் அலங்கார வாசல் சப்பாணி, 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்பு, 430 வருஷம் எகிப்திய அடிமைத்தனம், 100 வயது ஆபிரகாமுக்கு, 90 வயது சாராளுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆனா இந்த வயதோ இந்த வருஷங்களோ அவர்கள் வாழ்க்கையில இயேசுநாதர் அற்புதம் செய்யறதுக்கு ஒரு தடையாக இல்லை. ஆமெனா? 12 வருஷ பிரச்சனைக்கும் 18 வருஷ வியாதிக்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் நம்முடைய கர்த்தர். 38 வருஷ சப்பானிக்கும் 40 வருஷ சப்பானிக்கும் அற்புதம் செய்தவர் நம்முடைய கர்த்தர். 70 வருஷ சிறையிருப்பையும் 430 வருஷ அடிமைத்தனத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் நம்முடைய கர்த்தர். ஒருவேளை உங்க பிரச்சனை, உங்க வியாதி, உங்க தேவை, உங்க சூழ்நிலை, உங்க போராட்டம், ஆமென், எத்தனையோ வருஷங்களா கூட இருக்கலாம். பட் இந்த வருஷம் இன்றைக்கு காலை இந்த நேரம் உங்களுக்கான நேரம். உங்க விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற நேரம், உங்க வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிற நேரம். வருஷக்கணக்கா நடக்காதது இந்த வருஷம் நடக்க போகுது. வருஷக்கணக்கா நீங்க பார்க்காதது இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. நாள் கணக்கா நீங்க காத்திருந்தது, பல வருஷங்களா நீங்க காத்திருந்தது இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில நடக்க போது. கர்த்தர் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். ஆமெனா? காலங்கள் போய்விட்டதா? கர்த்தரோடு நேரம் செலவிடுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய, கர்த்தரோடு. இப்போ இதே சம்பவத்துக்கே வருவோமே. 38 வருஷம் இவன் அந்த குளத்துல தாங்க இருக்கான். அற்புதம் நடக்கல. தூதம் வர்றான், அவன் வர்றப்பெல்லாம் ஒருத்தன் சுகமாகறான், ஒருத்தன் எந்திரிச்சு போறான். நான் இப்படி யோசிக்கிறேன், இவன் சீனியரு, நிச்சயமா இவன் சூப்பர் சீனியரா இருக்கணும். ஏன்னா 38 வருஷம் அந்த குளத்தை பத்தி A to Z இவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த குளத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இவன் தான் அந்த குளத்தை பத்திய டீட்டெயிலாம் சொல்லியிருப்பான். ஆமா, எல்லாரும் இவனை பார்த்து பாஸ் சொல்லுங்க, பாஸ் நீங்க தான் சீனியரா பாஸ்? ஆமா பாஸ். ஆமா, இந்த குளத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கேளுப்பா, நல்லா கேளுப்பா. தூதம் ஒருத்தன் வருவான்பா, சரி. குளத்தை கலக்குவான்பா, சரி. தண்ணி கலங்கும்பா, சரி. அந்நேரம் போல, சரி. எவன் முன்னால குதிக்கிறானோ, சரி, அவனுக்கு சுகமாயிருப்பா, சரி. அப்படின்னு இவன் சொல்றத கேட்டு 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 அவங்க குதிச்சு எஞ்சி போயிட்டாங்க, தோத்துறான். ஆனா இவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பாருங்க. பாவிகளா, நல்லா இருப்பீங்களாடா நீங்க, தோத்துறான். என்ன உட்கார வச்சுட்டு நீங்களா போயிடுறீங்களாடா, தோத்துறான். ஏசுகிட்ட கூட அதை சொல்லுவான். 7ஆம் வசனத்துல ஏசுனாரு 6ல கேட்கிறாரு, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதுக்கு இவன் ஆன்சர் பண்ணுவான் பாருங்க. 7ஆம் வசனத்துல, தூதன் குளத்தை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். ஏசுநாதரே கன்ஃபியூஸ் ஆயிருப்பார். ஆக மொத்தம் என்ன சொல்ல வர்றான்? விருப்பம் இருக்கான்னு கேட்கிறாரு. ஒன்னு எஸ்ங்கணும், இல்லாட்டா நோங்கணும். ஆனா இவன் பாருங்க 2 நீளமான ஸ்டேட்மெண்ட் சொல்றான். தூதன் வருவானா, குளத்தை கலக்குவானா, ஒரு பய என்னை கொண்டு போய் விட மாட்டான், நானே போய் குதிச்சிடலான்னு போவேன்னா எனக்கு முன்னால இன்னொருத்தன் இறங்கிடுவான், தோத்துறான். ஆக 2 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே கோத்து விட்டான், தோத்துறான். நான் சொல்றது புரியுதா? அவ்வளோ வருத்தம் அவனுக்கு, அவ்வளோ வேதனை அவனுக்கு. ஒரு ரூபாய் எனக்கு உதவி செய்யணும். ஏசுநாதரா புரிஞ்சுக்கிட்டாரு, இவனுக்கு விருப்பம் இருக்கும் போல, அதைத்தான் இப்படி சொல்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, இன்னைக்கு தான் ஏசுநாதரே பார்க்குறாங்க, இன்னைக்கு தான் அவன் ஏசுநாதரே பார்க்குறான். இன்னும் சொல்ல போனா வந்திருக்கிறது ஏசுநாதரனே அவனுக்கு தெரியாதுங்க, தோத்துறா. ஏசுன்னே தெரியாம அவர்கிட்ட பேசுறான். அப்போ இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷா பார்க்குற அவர்கிட்டயே இவ்வளவு நீளமா பேசுவான்னா, 38 வருஷமா இவன் கூட இருந்த சகசப்பானிகளை சும்மா விட்டுருப்பானா? சொல்லுங்க யுவரானர், தோத்துறா. சகசப்பானிகளை சும்மா விட்டுருப்பானா? வர்றவன்ட்டெல்லாம் பேசியிருப்பான். இவன் சரியான வாயாடி.
விருப்பம் இருக்கான்னு கேட்கிறவற்ற ஆமா இல்லைன்னு இருக்கணும். நீளமா பேசுறானா வாய் நீளம்னு அர்த்தம். தோத்துறான். அப்ப ஏசுநாதர்ட்டே அப்படி பேசியிருப்பான்னா 38 வருஷமா அங்க கூட இருந்தவங்கள்ட்ட புலம்பியே காலத்தை ஓட்டியிருப்பான், அவங்கள்ட்ட பேசியே காலத்தை ஓட்டியிருப்பான். இப்ப என் பாயிண்ட்டுக்கு ஆதாரமாக ஒன்ன சொல்லட்டுமா? 38 வருஷமா மனுஷங்களோட நேரத்தை காலத்தை செலவிட்டான். அவனுக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. வெறும் 38 வினாடிகள் தன் நேசரோடு, சிருஷ்டிகரோடு, ஆண்டவரோடு, இயேசுவோடு தன் காலத்தை, தன் நேரத்தை செலவிட்டான். 38 வருஷம் நடக்காத அற்புதம் அன்றைய தினமே அவனுக்கு நடந்தது. அல்லேலூயாவா. அப்ப கர்த்தரோட நம்ம நேரம் செலவிடுறோம் பாருங்க, அதுதான் நம்ம வாழ்க்கையில மகிமையான நேரம். அதை புரிஞ்சுக்கிறணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ மனுஷன் கூட, மச்சானோட, சொந்தத்தோட, பந்தத்தோட, சிலர் ஆட்டுக்குட்டியோட, சிலர் எரும மாட்டோட, தோத்துறான், சிலர் நாயோட, இப்படியெல்லாம் நேரம் செலவு பண்றாங்க. நாயோட நேரம் செலவு பண்றதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நேரம் இருக்கு. அதை குளிப்பாட்ட தோத்துறான், அதை தொடச்சு விட, அதுக்கு பவுடரு போட, அதை ஒரு மெத்தையில தூக்கி போட, அதை கொஞ்சம் தோத்துறான், அது கூட நடக்க, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. சிலர் எருமாட்டு கூட நேரம் செலவு பண்றாங்க, சிலர் மனுஷங்களோட, சிலர் மச்சானோட. ஒவ்வொன்றுக்கும் we have so many time to spend. நேரம் செலவு பண்றோம். ஆனா நம்மளை படைச்சவர், அழைச்சவர், கர்த்தர், உயர்ந்தவர், வாழ வைக்கிறவர், நேசிக்கிறவர், மேன்மையானவர், ஜீவன் தந்தவர், அவர் பாதத்துல நேரம் செலவழிக்கிறதுக்கு நமக்கு சங்கடம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றணுமா? உங்கள் விருப்பங்கள் உங்களுக்கு வாய்க்கணுமா? பல வருஷமா நடக்காத விருப்பங்கள், பல வருஷமா உங்க கரங்களுக்கு வந்து சேராத ஆசீர்வாதங்கள் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில வந்து உங்களை களிகூற பண்ணணுமா? கர்த்தர் சமூகத்தில் நேரம் 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 செலவிட ஒரு தீர்மானம் எடுங்கள். 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? அன்னாள் அம்மா பிள்ளை இல்லை, ஆனா பெனினாளுக்கு பிள்ளைக. அவ சக்களத்தி தோத்துறா, அவ பெத்து போட்டுக்கிட்டே இருக்கா. இவளுக்கு ஒத்த பிள்ளை கூட இல்லை. பெத்து போடுறதோட சும்மா இருக்காம இவளை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கா. நீ மலடி, நீ மலடி, நீ மலடின்னு விசனப்படுத்திக்கிட்டே இருப்பாளாம். அந்த 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் எல்லாம் படிச்சிங்கன்னா தோத்துறான். இவளை விசனப்படுத்திக்கிட்டே இருப்பாளாம், காயப்படுத்திக்கிட்டே இருப்பாளாம். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவாங்க, வருஷந்தோறும் பலி செலுத்துறதுக்கு பண்டிகை தோறும் போவாங்க. ஆனா அன்னால அழுதுகிட்டே இருப்பா. காரணம், அதாவது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இல்லைங்கிறது ஒரு வருத்தம், நமக்கு இல்லாதது இன்னொரு ஆளுக்கு இருக்குதே அப்படிங்கிறது 2வது வருத்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. சில ஆள் புரிஞ்சாலும் ஒரு சைஸாவே இருக்கும், அது எனக்கு புரியும். தோத்துறான். சில விஷயம் நமக்கு இல்லைங்கிறது ஒரு வருத்தங்க, அது இன்னொருத்தருக்கு இருக்குதேங்கிறது அதை விட பெரிய வருத்தம். எனக்கு இல்லாதது அவளுக்கு இருக்கே அப்படிங்கிறது. 3வது, அந்த இருக்கிறவ சும்மா இருக்காம நம்ம குறைய குத்தி காட்டுறா பாருங்க, அது இதை விட இன்னும் அதிக வருத்தம். இந்த 3 வருத்தமும் யாருக்கு இருந்துச்சு? அன்னாளுக்கு. இதையெல்லாம் தாண்டி ஆலயத்துக்கு போறா. ஆலயத்துக்கு போனாலும் அவளுக்கு அற்புதம் என்ன செய்யல, நடக்கல. அழுதுகிட்டே இருப்பாளாம். ஆலயம் போய் அழுதுகிட்டு தான் இருப்பாளாம். நீங்க அந்த சம்பவத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்கு போறது சரிதான், ஆனா பாதி நேரம் இந்த பெண்ணினாலேயே பார்க்கறது. பெத்து போடுறாளே, குத்தி காட்டுறாளே, குத்தி காட்டுறாளே, பெத்து போடுறாளே, அவ மட்டும் நல்லா இருக்காளே, அவளுக்கு மட்டும் புள்ள வரக்கிறவ சும்மா இருக்கிறாளா, என்ன வேதனைப்படுத்துறாளே, என்ன காயப்படுத்துறாளே அப்படின்னு அழுக, உளமுக்க வடிக்க அழுக, இப்படியே நேரத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பா. பாதி நேரம் பெனினா 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 பெனினா, இதுதான் மண்டையில. அடுத்து மீதி நேரம் புருஷன் வருவாரா அங்க, தோத்துறான்.
அவர் என்ன சொல்லுவாரா அந்த 8ஆம் வசனத்துல, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. இவரை பத்தியலா ஒண்ணு அவர் என்ன சொல்லணும், ஏமா அந்த பெண்ணினாளா உன்னை காயப்படுத்துறா, இங்க வர சொல்ல அவளை, பெண்ணினா இங்க வா, உனக்கு தான் புள்ள இருக்குல்ல, நீ சும்மா இருக்க வேண்டியதான், நீ ஒரு நல்ல பொம்பளையா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், அவளை நீ ஆறுதல் படுத்தணும். எக்கா கவலைப்படாதக்கா, எனக்கு கொடுத்த கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு, கொடுப்பாருக்கா, இங்க வாக்கா, நம்ம 2 பேரும் முட்டியை போட்டு கையை கோர்த்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நீ அவளை கூட்டி போய் ஜெபிச்சிருந்தா நீ பொம்பளை. உனக்கு இருக்குதுக்கு நீ நன்றி சொல்லி அவளை சந்தோஷப்படுத்துறதை விட்டு அவளையும் சேர்த்து காயப்படுத்துறியே அப்படின்னு பெண்ணினால இவர் சத்தம் போட்டிருக்கணும், தோத்துறான் கண்டிச்சிருக்கணும். ஆனா இவரை பாருங்க, 2 டிக்கெட்டையும் கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. அல்ல சொல்லுங்க அப்பா, பெண்ணினாலையும் சங்கடப்படுத்திடக்கூடாது, அண்ணாலும் அழக்கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். யாரு, எல்கானா. அதுல வேற 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு எப்பெல்லாம் புல்லாசை வருதோ என்ன தூக்கி இடுப்புல வச்சுக்கன்றான், நானே உனக்கு என்னவா இருந்துட்டு போறேன், புள்ளையா இருந்துட்டு போறேன் அப்படின்னு பாலிஷ் பண்ணி மெழுகி அவளை சமாதானப்படுத்துறானா. உடனே அண்ணாளம்மா, அதுவும் சரித்தானே, மீ டு லவ் யூ டார்லிங் அப்படின்னு அவன் தோல்ல சாஞ்சுக்கிட்டே வந்துருவா. பாதி நேரம் பெனினா பெனினா பெனினா, மீதி நேரம் எல்கானா எல்கானா எல்கானா. போன இடம் எங்க, ஆலயம். நல்லா கவனிக்கணும், போனது ஆலயத்துக்கு. பாதி நேரம் பெனினால பார்க்க, பாதி நேரம் எல்கானாவை பார்க்க, பாதி நேரம் ஒரு பொம்பளைய பார்க்க, பாதி நேரம் ஒரு ஆம்பளைய பார்க்க. தோத்துறா போனது எங்க, ஆலயம். இப்ப தேவன் இதை கவனிச்சிருப்பாரு. வாரா போறா, போறா வாரா, பாதி நேரம் அந்த பொம்பளையே பார்த்துக்கிட்டு இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா, மீதி நேரம் அந்த ஆம்பளையே பார்க்கறா, சிரிச்சுக்கிட்டு இருக்கா. தோத்துறா போயிடுறா. போ, வந்தது ஏன் சமூகம், ஆனா என்ன மட்டும் நீ என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. அந்த பெண்ணினால் கூட உனக்கு நேரம் செலவழிக்க முடியுது, உன் புருஷனோட நேரம் செலவழிக்க முடியுது, அதுவும் ஆலயத்துல வந்தும் நீ மற்றவங்களோட நேரம் செலவழிக்கிறிய ஒழிய ஆலயத்தின் நாயகர் ஏன் கூட உனக்கு நேரம் செலவழிக்க முடியுதா? இப்படி பல வருஷம் போயிட்டு, ஆனா ஒரு வருஷம் யாரும் அண்ணாளுக்கு பிரசங்கம் பண்ணல. அண்ணாளா யோசிக்கிறா, ஐயையோ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம் தான், தேவ சமூகத்துக்கு வர்றோம் தான், ஆனா நம்ம அவர்கிட்ட நேரம் செலவிடலையே, நம்ம சிந்தனையில அவர் இன்னும் வரலையே, அவர் முகத்தை போய் நம்ம பார்க்கலையே, அவர்கிட்ட போய் இன்னும் நம்ம பேசலையே. ஆலயத்துல வந்தும் நம்ம இந்த பொம்பளையாலேயே தானே பார்த்துட்டு இருக்கிறோம், ஆலயத்துல வந்தும் நம்ம கணவனையே தானே பார்த்துட்டு இருக்கிறோம், அதனாலதான் நம்ம மலடியாவே இருக்கோம். இந்த வருஷம் நான் பெண்ணினாலையும் பார்க்க போறதில்ல, நான் புருஷனையும் பார்க்க போறதில்ல, யார் சமூகத்திலையும் நான் நேரம் செலவழிக்க போறதில்லைன்னு 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல படிச்சா, அவள் எழுந்து 10ஆம் வசனமா தோத்துறாம், ஆமா 9ஆம் வசனம் போடுங்க, ஆமா தோத்துறாம் தோத்துறாம், ஆமா ஆசாரினா சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த வருஷம் அவள் எழுந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ சமூகத்துக்கு போய் தன் நேரத்தை கர்த்தரிடத்தில் செலவழித்து தன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை முழுமையாய் தேவ சமூகத்தில் ஊற்றினாள். அத்தனை வருஷம் நடக்காத அற்புதம் அந்த வருஷமே அவளுக்கு நடந்தது. அவள் விரும்பின காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க விருப்பங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காலங்கள் போய்விட்டதோ கவலை வேண்டாம், கர்த்தர் சமூகத்தில் நேரத்தை செலவிடுங்கள், கர்த்தரோடு நேரம் செலவிடுங்கள். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்தில் நேரம் செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க விருப்பங்களை, வாஞ்சைகளை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். நீங்கள் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க வாய்ப்பே இல்லை. 38 வருஷம் முடங்கி கிடந்தான், 38 வருஷம் சப்பானியா இருந்தான், 38 வருஷம் செயல்பட முடியாதவனா இருந்தான்,
மற்றவங்க பார்வையில் அற்பமானவனா இருந்தான், ஏளனமானவனாய் பார்க்கப்பட்டான். ஆனா கர்த்தர் சமூகத்தில் அவன் நேர செலவிட்ட பிறகு அவன் முடங்கி கிடக்கவோ, சப்பானியா இருக்கவோ, மற்றவங்கள் அவனை ஏளனப்படுத்தவோ, அவமானப்படுத்தவோ, நிந்திக்கவோ இடமில்லாமல் கர்த்தர் அவனை எழுப்பினார், கர்த்தர் அவனை நடக்க பண்ணினார். நீங்க அதுக்கு அடுத்த வசனங்களை போய் வீட்டில் படிச்சு பாருங்க. இவன் புறப்பட்டு போவான். நிறைய பேர் அவன்கிட்ட வந்து விசாரிப்பாங்க. தோத்திரம். ஆரம்பத்தில் இயேசுதான் அவனுக்கு தெரியல. அதற்கப்புறம் ஓடி வந்து ஆலயத்தில் இயேசுவை அவன் அறிந்து கொண்டு திரும்பவும் ஓடி போய் அவனிடத்தில் விசாரித்து கேட்ட எல்லாருக்கும் சொல்லுவான், என்னை எழும்ப பண்ணினவர் இயேசு, என்னை நடக்க பண்ணினவர் இயேசு. அறிவிக்கிறவனாக, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். உங்களையும் கர்த்தர் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்த போறாரு. அநேகருக்கு முன்னால உங்களை நிறுத்த போறாரு, ஆச்சரியமா நிறுத்த போறாரு, சாட்சிகளா நிறுத்த போறாரு. அநேகருக்கு நீங்க பயன்பட போறீங்க, ஆண்டவர் நாமத்தை அறிவிக்க போறீங்க, அநேகரை தேவனுடைய பக்கமா ஈர்க்க போறீங்க, இழுக்க போறீங்க. இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஊழியத்துல உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறார், பயன்படுத்த போறார். உங்கள் விருப்பங்களை வாய்க்க பண்ணுவார். காலங்கள் போய்விட்டதா? கவலை வேண்டாம். கர்த்தர் சமூகத்தில் நேரம் செலவிடுங்க. இரண்டாவது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? கண்டுகொள்ளப்படவில்லையா? ஏழாம் வசனத்துல அவன் சொல்றான், அந்த 5:7 தோத்திரம், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அவன் சொல்றான் பாருங்க, இந்த குளம்தான்ப்பா, நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனா என்ன கண்டுகொள்வதற்கு இந்த குளத்துல ஒருத்தர் இல்லை. நான் பல வருஷமா கிடக்கிறேன்பா, 38 வருஷமா கிடக்கிறேன்பா, முடியாம கிடக்கிறேன்பா, சப்பானியா கிடக்கிறேன்பா. நான் சொல்லித்தான் மற்றவன் எழும்பி போறான், நான் சொல்லித்தான் இந்த குளத்தை பத்தி மற்றவனுக்கு தெரியுது, மற்றவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருது. ஆனா என்ன புரிந்து கொள்ள, என்ன கண்டுகொள்ள, எனக்கு உதவி செய்ய, எனக்கு சகாயம் பண்ண யாருமே இந்த குளத்துல இல்ல அப்படிங்கிறதான் அவனுடைய புலம்பல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை விளங்கி கொள்ளுங்க, நாம நினைக்கிற மாதிரி எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. ஸ்தோத்திரம். இருக்கீங்களா? அவன் கூட இருந்தவங்க தான், குளத்தில் இருந்தவங்க தான், சபையில் இருக்கிறவங்க தான். தோத்துறான். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க, நம்ம பலவீனத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை எழுப்பி விடுவாங்க, நமக்கு சகாயம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அபிஷேகிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன் ஒரு நாள் அப்படி யோசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில, தோத்திரம், அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல அவங்க அடிக்கப்பட்ட நிலையில அந்த தொழுமரத்துல மாட்டி வச்சிருந்தாங்க. அவங்கள நல்லா கவனிக்கணும். காயம், வேதனை, அநேக அடியை வாங்கியிருக்கிறாங்க. வெளியிலையும் காயம் இருந்திருக்கும், உள்ளேயும் காயம் இருந்திருக்கும். தோத்திரம். அவ்வளவு வேதனைகளுக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்கள விசாரிக்காங்க யாரும் அல்ல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாங்க யாரும் வரல, அவங்களை யாரும் அங்க புரிஞ்சுக்கல. ஆனா அதே சிறைச்சாலையில, தோத்திரம், அந்த சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுக்கு, தோத்திரம், அதே நாள்ல அதே இரவுல பவுல் ஊழியம் செய்றாரு, பவுலும் சீலாவும் ஊழியம் செய்றாங்க. அந்த சிறைச்சாலை தலைவனை பவுல் பலப்படுத்துறாரு, பவுல் ஆறுதல் சொல்றாரு, உனக்கு கெடுதி ஒன்றும் நீ செய்து கொள்ளாத. தோத்திரம். நாங்க ஆராதிக்கிற இயேசு உன்னையும் ஆசீர்வதிப்பாரு, உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாருன்னு அதே இரவுல அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை பலப்படுத்தி அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவன் அன்றைய தினமே இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டானா, ஞானஸ்நானத்தையும் பெற்றானா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, யாரு உண்மையான அபிஷேகம் உள்ளவன், யாரு உண்மையா கர்த்தரை சார்ந்திருக்கிறவன், யாரு அழைக்கப்பட்டவன், இன்னொருத்தர் வந்து தனக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறவன் இல்ல. தோத்திரம். தானே தனக்கு தானே பலன் கொண்டு ஆறுதல் அடைந்து பிறரை ஆறுதல் படுத்துகிறவன், பிறரை எழுப்பி விடுகிறவன், பிறரை தைரியப்படுத்துகிறவன், அவன் தான் ஒரிஜினலா கர்த்தரை ஆராதிக்கிறவன்.
பவுலும் சீலாவும் அந்த நடு ராத்திரியில கர்த்தரை துதிச்சு என்ன செஞ்சாங்களாம்? பாடுனாங்களாம். அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், தோத்திரம் ஒண்ணு தெரியும், இந்த சிறைச்சாலையில் நம்மளை யாரும் ஆறுதல் படுத்த மாட்டாங்க. நம்மளை ஆறுதல் படுத்துற ஒரே ஒருத்தர் சர்வ வல்லவர். அவரை துதிச்சோம்னா அவர் இறங்கி வருவாரு, அவரை பாடினோம்னா இறங்கி வருவாரு. அவர் இறங்கி வந்தா நமக்கு விடுதலை, நமக்கு ஆறுதல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய டைம் நம்மளை நாமளே டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறோம். என்னை யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டுறாங்க. குளத்தில் இருக்கிறாங்க, என் பக்கத்தில் தான் இருக்காங்க, சர்ச்சில் தான் இருக்கிறாங்க, இப்போ கூட என் வலது பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, இடது பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஹலோ, இவங்களை பார்க்கறதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வரல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இவங்க நம்மளை பலப்படுத்துவாங்கன்னு தேவன் நம்மளை சர்ச்சுக்கு கொண்டு வரல. நம்மளை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நம்மளை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். அந்த குளத்துல அவனை யாருமே கண்டுகொள்ளலங்க. அதனாலதான் இயேசு அவனை கண்டுகொள்ளும்படி அவனுக்காகவே அந்த குளத்திற்கு வந்தார். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த சம்பவத்தை பலமுறை படிச்சிருப்பீங்க. இயேசுநாதர் அவன் ஒருத்தனுக்காகவே வந்தாரு. அவன் ஒருத்தன் கூட மட்டும்தான் பேசினாரு. அந்த ஒருத்தனை மட்டும் எழுப்பி விட்டு அவர் கிளம்பிட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷர்கள் நம்மளை கண்டுகொள்ளலையா, நம்ம பாக்கியவான்கள். மனிதர்கள் நம்மளை புறக்கணிக்கிறாங்களா, நம்ம பாக்கியவான்கள். நமக்கு பிளஸ், அது நெகட்டிவ் இல்ல, அது பிளஸ். அல்ல சொல்லுங்க. எந்த அளவிற்கு புறக்கணிக்கப்படுறோமோ அந்த அளவிற்கு தேவனுடைய பார்வையில் நாம் விசேஷமானவர்கள். ஆமென். கண்டுகொள்ளப்படவில்லையா? கர்த்தருக்குரியவைகளை விட்டு விடாதிருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆண்டவரே சொல்றாங்களா பாருங்கப்பா. கர்த்தருக்குரியவைகளை விட்டு விடாதிருங்கள். முதல்ல ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்? காலங்கள் போய்விட்டதா, கர்த்தரோடு நேரம் செலவிடுங்கள் சொன்னா. கர்த்தரோடு நேரம் செலவிடுங்கள். இப்ப சொல்றேன், கர்த்தருக்குரியவைகளை விட்டு விடாதிருங்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, இவனை யாரும் கண்டுக்கிறலங்க. யார? அந்த சப்பானிய. அந்த குளத்துல இருந்தவங்க யாருமே கண்டுக்கிறலதான், யாருமே அவனுக்கு உதவி செய்யலதான். இவன் போறதுக்குள்ள இன்னொருத்தன் இறங்கிடுவான், இவனுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டான். அதுக்காக வேண்டி அவன் குளத்தை விட்டானா? குளத்தை விட்டுட்டு போனானா? விடல. அவனுக்கு தெரியும், இந்த குளத்திலே இருந்தா தான் எனக்கு அற்புதம். இவங்களால எனக்கு அற்புதம் இல்ல, இந்த குளத்துல எனக்கு அற்புதம் நடக்கும். ஒரு நாள் எனக்குன்னு வரும், எனக்குன்னு ஒரு நேரம் வரும். நான் எழும்புவேன். என்ன அற்பமா பார்க்கிறவங்களுக்கு முன்னால நான் எழும்பி நடப்பேன். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். இல்லையாவா? இவங்களோட கோச்சிக்கிட்டு அவன் குளத்தை விட்டுட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, இயேசுநாதர் அங்க வந்திருப்பாரா? அவன் இயேசுநாதரை பார்த்திருக்க முடியுமா? இயேசுநாதர் அவனை எழுப்பி விட்டுருப்பாரா? வாய்ப்பு இல்லை. அப்போ என்னதான் அங்க எதிர்மறையான விஷயங்கள் அவனுக்கு நடந்தா கூட குளத்தை விடல. பாருங்க, என்ன சொல்ல மாட்டீங்க? ஆமேன. இது கர்த்தருக்குரியது. ஆலயம் யாருக்குரியது? ஆராதனை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. மனுஷனை பார்த்துட்டு, சூழ்நிலையை பார்த்துட்டு கர்த்தருக்குரிய காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்ல மாட்டீங்களே, விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. எபிரேயர்லையா 10:25 சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? விட்டு விடாதிருங்கள். ஆமென். நம்ம கூட ஆராதிக்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பாங்க, சுயநலவாதிகளாத்தான் இருப்பாங்க. அவங்க காரியத்துல தான் கவனம் செலுத்துவாங்க. நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படித்தான் 4 பேர் இருப்பாங்க, ஒரு 4 பேராவது இருப்பாங்க சபையில். அப்படி இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம்லாம் படிச்சிங்கன்னா, யோசேப்பும் மரியாளும் நாசரேத்திலிருந்து, நம்ம நாசரேத்தில், அந்த நாசரேத்திலிருந்து கிளம்பி எங்க வராங்க? பெத்லகேமுக்கு வர்றாங்க. பெத்லகேமுக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? பெத்லகேமில் தான் தேவகுமாரன் என்ன செய்ய போறாரு? பிறக்க போறாரு. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே
அங்கதான் அவர் பிறக்க போறார். அதனால இவங்க நாசரேத்தூர்ல இருந்து கிளம்பி பெத்லகேமுக்கு வர்றாங்க. வரும்போது எப்படி வர்றாங்க? அம்மா கிட்டத்தட்ட நிறை மாத கர்ப்பிணி மரியாளம்மா, தோத்திரம், ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு சூழ்நிலையில தான் அவங்க கிளம்பி பெத்லகேமுக்கு வர்றாங்க. இப்ப வரும்போதே என்ன பேசிட்டு வந்திருப்பாங்க ரெண்டு பேரும்? மரியாளம்மா இப்படி சொல்லியிருப்பாங்க யோசேப்பை பார்த்து, அத்தானு நம்ம பெத்லகேமுக்கு போறோமா, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போறோமா, அதனால இயேசுநாதரை பிறப்பிக்க போறோமா, அதனால பெத்லகேம்ல இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை வீட்டுக்கு கூப்பிட போறாங்க, நம்மளை வரவேற்க போறாங்க. ஏமா வாமா, என் வீட்டுக்கு வாமா, உனக்கு காப்பி ஊற்றி தரேன், என் வீட்டுக்கு வாமா, உனக்கு கார்லிக்ஸ் போட்டு தரேன், என் வீட்டுக்கு வாமா, உனக்கு பூஸ்டே ஆற்றி தரேன், தோத்திரம், என் வீட்டுக்கு வாமா, பிரசவமே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயா நம்மளை கூப்பிட போகிறாங்க. அத்தான் நம்ம எந்த வீட்டுக்கு தான் போகிறது, எந்த வீட்டில் தான் பிரசவம் பார்க்கறதுன்னு யோசிச்சுட்டு வர்றான் தான் அப்படின்னு மரியாள் சொல்லியிருப்பாங்க. யோசேப்பு என்ன சொல்லியிருப்பாரு? நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட, அப்படித்தான் யோசேப்பு சொல்லியிருப்பாரு. ஆமேனா? ஆனா அங்க என்ன நடக்கு? பெத்லகேமுக்கு போனா ஒரு வீட்டுல இவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. போமா, இங்க ஏற்கனவே இடம் இல்லை, நாங்க டைட்டா இருக்கோம், இதுல வேற பிரசவமா ஏசுநாதரை பெத்தெடுக்க போறாளாம். போமா, சத்திரத்துக்கு போனா சத்திரத்துல கூட என்ன இல்லையா, இடம் இல்லையா. இப்ப ரெண்டு பேரும் யோசித்திருப்பாங்க, ஆஹா பெத்லகேம் நல்ல ஊர் இல்லைன்னு நினைச்சோம், பெத்லகேம்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவகன்ல நினைச்சோம், இங்க எல்லாம் சுயநலவாதிகளா இருக்காங்களே, எல்லாம் மூக்க 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சிருக்க, எல்லாம் டென்ஷனாவில் இருக்காங்க, நம்மளை புரிஞ்சுக்கலையே, நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கலையே, எல்லாம் கடினமால பேசுறாங்க. அத்தானே நம்ம கிளம்பி பெத்லகேம் விட்டு போயிடுவோமா, வேணாம் பெத்லகேம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் இவங்க மேல கோவிச்சுக்கிட்டு பெத்லகேம் விட்டு போனாங்களா? உங்க பைபிள்ல போயிருப்பாங்க போலையே. நாளைக்கு சொல்றீங்களா? நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், தோத்துறா. பெத்லகேம் விட்டு போனாங்களா? போகல, பெத்லகேம்ல தான் இருக்கணும். கையை விரிச்சாமின்னு சொல்லுங்க. அது மாதிரி தான் சபைக்கும் நாமளும் அப்படித்தான் நினைப்போம். சபையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவகன்னு தான் நினைப்போம். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது, ஒரு ஆள் வள்ளுங்குது, இன்னொரு ஆள் லொல்லுங்குது, தோத்திரம், இன்னொரு ஆள் சொல்லுங்குது, தோத்திரம். கோபம், கசப்பு, பொறாமை, எரிச்சல், சண்டை, வாக்குவாதம், பெருமை எல்லாமே சபைக்குள்ளதான் கிடக்கு. நம்மளை பலவீனப்படுத்துற மாதிரி, நம்மளை சோர பண்ற மாதிரி ஒரு 4 பேராவது இருப்பாங்க. இல்ல ஒரு 2 பேராவது இருப்பாங்க இல்லையா? ஒரு ஆளாவது இருக்கும். இப்ப கூட அந்த ஒரு ஆளு வலது பக்கத்துலயோ இடது பக்கத்துலயோ உட்கார்ந்துருக்கலாம். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு புகையை கிளப்பிட்டு போவோம். ஆமேன்னு சொல்லுங்க அப்பா. ஆனா ஒண்ணு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவங்களை பார்க்கறதுக்கு நம்மளை தேவன் ரட்சிக்கல. இவங்களுக்காக நம்ம ஆலயத்தை விடக்கூடாது, இவங்களுக்காக சபையை விடக்கூடாது, ஆராதனையை விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது. அந்த முடவனை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க யாருமே அவனை புரிஞ்சுக்கலனாலும் அவனை கண்டுகொள்ளலனாலும் அவன் அங்கேயே அந்த குளத்திலேயே அதை விட்டு விடாமல் இருந்ததனால கர்த்தர் அவனை தேடி வந்தார், அவனோடு பேசினார், அவன் விருப்பங்களை அவனுக்கு வாய்க்க பண்ணினார், அவனை எழுப்பினார், நடக்க பண்ணினார். அல்லேலூயா. அவனை முறைச்சவன், பகைச்சவன், உதவி செய்யாதவன் எல்லாவனும் இப்ப அவனை வாயை பளந்து, நமக்கே நடக்கல, அவனுக்கு நடந்துட்டடா, நம்மளை தேடி வரல, ஆனா அவனை தேடி ஆண்டவர் வந்துட்டாரடா, அவனுக்கு அற்புதம் நடந்துட்டாடான்னு அவங்களே பிரமிக்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவனுக்கு நடப்பித்தார். உங்களுக்கும் நீங்க விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தருக்குரியவைகளை விட்டு விடாதிருங்கள். ஜெபத்தை விட்டுறாதீங்க, பைபிள் படிக்கிறத விடாதீங்க, ஆலயத்தை விடாதீங்க, யாரு மேலேயோ காரணம் காட்டி தோத்திரம் ஊழியத்தை விட்டுறாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை விட்டுறாதீங்க. இவ கூட சேர்ந்து நான் போக மாட்டேன், இந்த பொம்பளை கூட சேர்ந்து நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், அந்த வீட்டு சபத்துக்கு இந்த பொம்பளை வர்றதுனால நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆளுகளை காரணம் காட்டி ஊழியத்தை விடாதீங்க, மனுஷங்களை காரணம் காட்டி சபையை விடாதீங்க, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை விடாதீங்க, உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை விடாதீங்க. ஆமேனா? அப்புறம் நாளைக்கு அந்த அக்கா பரலோகம் போவா, தோத்துறான், இந்த அக்கா பரலோகம் வர்றதுனால நான் பரலோகம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன பேச காணா? அந்த அக்கா வர்றது வராது ரெண்டாவது, நாம் பரலோகம் போகணும். என்ன சத்தத்தை காணா?
அந்த குடும்பம் வரணும், அது எனக்கு ஆசை தான், வரணும் தான். ஆனா நான் பரலோகத்துக்கு போகணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? மனுஷருக்காக ஒரு நாளும் நம்ம கர்த்தருடைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. ஜெபத்தை விடக்கூடாது, பரிசுத்தத்தை விடக்கூடாது, வைராக்கியத்தை விடக்கூடாது, விசுவாசத்தை விடக்கூடாது, ஆலயத்தை விடக்கூடாது, ஊழியத்தை விடக்கூடாது, பொறுப்பை விடக்கூடாது, ஸ்தானத்தை விடக்கூடாது. கர்த்தருக்குரியவைகளை விட்டு விடாதிருங்கள். கடைசி விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல சொன்னாரு, காலங்கள் போய்விட்டதோ, உங்கள் விருப்பங்களை வாய்க்க பண்ணுவார். ரெண்டாவது தோத்திரம், கண்டுகொள்ளப்படவில்லையோ, தோத்திரம், உங்கள் விருப்பங்களை வாய்க்க பண்ணுவார். மூன்றாவது, கடினமான பிரயாசங்களோ, அல்ல சொல்லுங்க. பாருங்க, அதே 7ஆம் வசனத்துல திரும்ப படிக்கிறேன், பாதிக்கு மேல அவன் சொல்றான், நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். ஆண்டவரே, நான் சும்மா இல்லப்பா, ஒவ்வொரு முறையும் நான் என்ன செய்றேன்? பிரயாசப்படுறேன்ப்பா. தூதம் வரும்போதெல்லாம் அவங்க எனக்கு உதவி செய்யலாட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் நவுந்து போவேன். நான் முயற்சி பண்ணி போவேன். எப்படி ஆகிலும் குதிச்சிடலாம்னு போவேன். எட்ஜு வரைக்கும் போயிடுவேன், அந்த ஓரம் வரைக்கும் போயிடுவேன். குதிக்கிற நேரம் பார்த்து எனக்கு முன்னால இன்னொருத்தன் குதிச்சு எந்திரிச்சு போயிடுவான்ப்பா. நான் பிரயாசப்படுறேன், 38 வருஷமா பிரயாசப்படுறேன். என் விருப்பம் எனக்கு என்ன செய்யல? வாய்க்கலப்பா. நான் நினைக்கிறது நடக்கலப்பா. நான் சும்மா இல்லப்பா, 38 வருஷமா முயற்சிக்கிறேன்ப்பா, பிரயாசப்படுறேன்ப்பா. இன்னைக்கு நாமளும் கூட நிறைய பேர் அப்படித்தான். நான் எல்லா கோணத்திலையும் பிரயாசப்படுறேன். ஜெபம் பண்ணாம இல்ல, ஜெபிக்கிறேன். உபவாசம் போடாம இல்ல, உபவாசம் போடுறேன். ஆலயத்துக்கு வராம இல்ல, வர்றேன். நான் பிரயாசப்படுறேன். ஊழியம் செய்யாம இல்ல, செய்யறேன். ஆனா என் பிரயாசத்துக்கான பலன் கிடைக்கலையே. நிறைய பேருடைய வேதனை இது. நான் நிறைய வருஷம் பிரயாசப்படுறேன், ஆனா நான் பிரயாசப்பட்ட அந்த குறிப்பிட்ட காரியம் என் வாழ்க்கையில நடக்கலையே. நான் பிரயாசப்பட்டும் கிடைக்கலையே. இப்ப இயேசுநாதர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உன்னை கவனிக்கணும். 38 வருஷமா பிரயாசப்பட்டு ஒரு சைஸா உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கையை நீயே எடுத்துக்கொண்டு நீயே நட. ஆஹா, இதுவும் ஒரு பிரயாசம் தானே, தோத்திரம். அப்படியே 2 சீசர்களை அனுப்பி என்ன 2 பக்கமும் கையை பிடிச்சி தூக்கி விடுவீங்கன்னு பார்த்தா, தோத்திரம். இல்லாட்ட ஒரு தைலம் கையில இருக்கும், அப்படி தடவி விடுவீங்கன்னு பார்த்தா, நானே என் படுக்கையை எடுத்துக்கிட்டு நானே நடக்கணுமா? போவிகளா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு அவன் சொல்லல. நல்ல விளைங்கிறனும், தோத்திரம். இதுவரைக்கும் அவன் பிரயாசப்பட்டான். அந்த தண்ணிக்குள்ள எப்படியாவது குதிச்சிடணும்னு அவனா முயற்சி செஞ்சான். அற்புதம் நடக்கல. இப்போ அவர் வார்த்தையின்படி, தோத்திரம், அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பிரயாசப்படுறான். அதுவும் பிரயாசம்தான். ஆனா ஆண்டவர் வார்த்தையின்படி, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பிரயாசப்படுறான். கர்த்தருக்கு தோத்திரம். எழுந்தான், நடந்தான். அவன் விருப்பத்தை கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நமக்கு தெரிஞ்சது. லூக்கா 5ஆவது அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல, தோத்திரம், 5ஆம் வசனத்துல பார்த்தா, 5ஆம் வசனத்துல பேதுரு சொல்லுவான், ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டும் எனக்கு என்ன கிடைக்கல? ஒன்றும் ஆகப்பட. நான் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டுட்டேன்பா. இப்ப சொல்றான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்கிறேன். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? 4ஆம் வசனத்துல, தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை ஆழத்துல தள்ளிட்டு போய், கொஞ்சம் ஆழத்துல தள்ளிட்டு போய் உங்க வலையை போடுங்க. இப்ப என் கேள்வி என்ன? ராத்திரி எல்லாம் அவன் வலை போட்டிருக்க மாட்டானா? எல்லா இடத்துலையும் ஒரு 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 மீனவன் குறைஞ்சது ஒரு நாள் ராத்திரி 25 கிலோமீட்டருக்கு மேல சுத்திடுவாங்களாம், தோத்திரம். அப்ப அவ்வளவு தூரம் அவங்க பிரயாசப்பட்டு அவன் மீன் வலைய போட்டிருக்கிறானே, ஒன்றும் கிடைக்கலையே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சற்று ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய என்ன செய்ய போடு. ஆழம் சொன்ன உடனே 60 கிலோமீட்டர் நினைச்சிடாதீங்க, தோத்துறான். அவன் மீனை பிடிச்ச உடனே கரையில் இருக்கிறவங்க தங்களுக்கு உதவி செய்யும்படி என்ன செய்தார்களாம்? சைகை காட்டினார்களாம். அப்ப இவன் சைகை காட்டுறது கரையில் இருக்கிறவனுக்கு என்ன செய்யுது? விளங்குது, புரியுது.
அதை பார்த்துக்கிட்டு உதவி செய்யறதுக்கு இங்கிருந்து போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் பார்க்கிற தூரத்துல தான் அவ்வளோ பெரிய மீன் கூட்டத்தை பேதுரு பிடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயாவா? அப்ப இந்த தூரத்தை அவன் ராத்திரி சுத்தி வந்திருக்க மாட்டானா? சுத்தி இருப்பான் தான், பிரயாசப்பட்டிருப்பான் தான், கிடைக்கல. ஆனா இப்போ ஆண்டவருடைய வார்த்தை, அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயாவா? ஆண்டவரே, நான் ராத்திரிலாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, அங்க வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், இங்க வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், நீங்க சொல்ற இடத்துல கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வலைய போட்டுட்டேன், தோத்திரம், அங்கெல்லாம் மீன் கிடையாது, அங்கெல்லாம் மீன் இல்ல ஆண்டவரே அப்படின்னு எதிர்கேள்வி பேசுறது இல்ல. அவர் சொன்னா செய்வேன், அவர் சொன்னா செய்வேன். அல்லேலூயாவா? நான் 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, எனக்கு எல்லா வசனமும் தெரியும், எனக்கு எல்லா வார்த்தையும் தெரியும், அப்படி இல்லை. இன்னைக்கு அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன். ஜெபம் பண்ண, நான் ஜெபமே பண்ணலையா? நான் என்ன ஜெபம் பண்ணாத ஆளா? பெருசா ஜெபத்தை பத்தி பிரசங்கம் பண்றீங்க? அப்படி இல்லை. அன்னைக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரா, நான் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது அன்றைக்கு நமக்கான என்ன வார்த்தை, அன்னைக்கு பலிபீடத்திலிருந்து நமக்கு என்ன வார்த்தை வருது, தோத்திரம், அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். சில சமயம் அந்த ஆளை மன்னிச்சிருப்பாரு, தோத்திரம். நாம என்னென்னமோ அந்த ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்பட்டிருப்போம், நடந்திருக்காது. ஆனா அன்னைக்கு பிரசங்கம் மன்னிப்பை பத்தி இருக்கும், தோத்திரம். அப்ப மேட்டரை புரிஞ்சுக்கிறணும். யாரோ ஒருத்தர் நம்ம மன்னிக்காம இருக்கிறோம், அதனாலதான் நமக்கு அகப்படல. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருன்னு அந்த நபரை மன்னிச்சு பாருங்க, அவ்வளவு நாள் அகப்படாத ஆசீர்வாதம் அன்னைக்கு அகப்படும். அல்லேலூயாவா? ஏதோ ஒன்று அவர் பேசுவாரு. ஒரு நாள் தோத்திரம் ஜெபமனும் பேசுவாரு, ஒரு நாள் பயில் பிடிக்கிறத பத்தி பேசுவாரு, ஒரு நாள் பரிசுத்தத்தை பத்தி பேசுவாரு, ஒரு நாள் கொடுக்கறத பத்தி பேசுவாரு, ஒரு நாள் தசமபாகத்தை பத்தி பேசுவாரு, ஒரு நாள் பொறுமையை பத்தி, ஒரு நாள் அன்பை பத்தி, ஒரு நாள் சாந்தத்தை பத்தி, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை பேசுவார். அவர் என்ன அன்னைக்கு பேசுறாரோ அந்த வார்த்தைக்கு அப்பவே நம்ம கீழ்ப்படிஞ்சா நம்ம விரும்புகிறதை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு என்னக்கா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறா? நான் நேற்று செஞ்சேன், முந்தா நாள் செஞ்சேன், நான் ரொம்ப செஞ்சுட்டேன், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், கிடையாது. இப்போ தேவன் என்ன சொல்றார்? இதே மாதிரி நீங்க யோவான்ல 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, இதே பேதுருக்கிட்ட இயேசுநாதர் சொல்லுவாரு, வலதுபுறமா வலைய போடுங்க. எப்படி சொல்லுங்க, எப்படி சொல்லுவாரு? வலதுபுறமா வலைய போடுங்க. ஏங்க, இது கூட கொஞ்சம் ஆழத்துல தள்ளிட்டு போய் போடுன்றாரு. அங்க அவன் படகுல நின்றுட்டு இருப்பான், அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு போடும்பாரு. தமாஷா இருக்கும், தோத்திரம். என்ன ஆண்டவரே, நாங்க இவ்வளவு தூரம் சுத்திட்டு வந்திருக்கோம், கிடைக்கல மீன், வலதுபுறமா, இங்கனக்குள்ள வலதுபுறமா போடு அப்படின்னா எவ்வளவு மீனா? 153 பெரிய மீன்கள் அகப்பட்டுச்சான். அப்ப அந்த மீனுக்கு மேலதான் அவன் போட்டே இருந்திருக்கு. அல்லையே சொல்ல மாட்டீங்களே? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் பிரயாசப்பட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்றந்த வாரம் அந்தந்த நாள் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு தோத்திரம். புருஷன் அடிக்காத அப்படின்னு சொன்னாருன்னா அடிக்கக்கூடாதான். அல்லையா சொல்லுங்க. அப்போ மனைவி அடிக்காத அப்படின்னா அடிக்கக்கூடாதான். சாந்தமா இருக்கணும், விட்டு கொடுத்துடணும், மன்னிக்கணும். நான் யாரை வேணாலும் மன்னிப்பேன். அந்த பொம்பளை என்னால் மன்னிக்க முடியாது. யார் அந்த பொம்பளை? மாமியா தான், தோத்திரம். ஆமாம், மன்னிக்க முடியாது தான். ஏன்னா மாமியா அம்புடி சேட்டை பண்ணியிருக்கும், தோத்திரம். ஆமாம், அவ்வளவு சேட்டை பண்ணியிருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ மன்னிச்சு தான். அல்லையா சொல்லுங்க. நான் காலையில் கூட சொன்னேன், தோத்திரம், யாக்கோபுக்கு 3 பயணம். முதல் பயணம் சந்ததியை பெருக பண்ண, 2வது பயணம் தோத்திரம் சகோதரனோட ஒப்புரவாக. ஏசாவோட ஒப்புரவாகணுமா? அவனோட ஒப்புரவாகல என்ன இருக்கு? ஒப்புரவாகணும், அவ்வளவுதான். அல்லையா சொல்லுங்க. அப்பா கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, கர்த்தர் சொல்லிட்டா அதை செய்யணும். கையை உயர்த்திராமேனா எழும்பி நிற்போம், நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்மோடு இந்த பகல் நேரத்தில் பேசி இருக்கிறார். விருப்பங்களை வாய்க்க பண்ணுவார். ஓ ஜீசஸ், கர்த்தரிடத்தில் நேரம் செலவிடுங்கள், உங்கள் விருப்பங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்குரியவைகளை விட்டு விடாதிருங்கள், உங்கள் விருப்பங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுங்கள், உங்கள் விருப்பங்களை வாய்க்க பண்ணுவார்.
பல வருஷமா நடக்காத விருப்பம், வருஷக்கணக்கா நடக்காத விருப்பம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவார். காலங்கள் போய்விட்டதோ கவலைப்படாதீங்க, கண்டுகொள்ளப்படவில்லையோ கவலைப்படாதீங்க, கடினமா பிரயாசப்பட்டும் கிடைக்கலையா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு வாய்க்க பண்ணுகிறார். நீங்க விரும்புகிற காரியங்களை இந்த நிமிஷமே கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க மேல உங்க கரங்களை வைங்கப்பா. பல வருஷமா அவங்க காத்திருந்தும் நடக்காதது இன்னைக்கு நடக்கட்டும். இத்தனை நாட்கள் ஜெபிச்சு கிடைக்காதது இன்னைக்கு ராபா பாபா பாபா அவங்க பிரயாசப்பட்டும் கிடைக்காதது இன்னைக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, மனிதர்கள் கண்டுக்கல, மனுஷங்க உதவி செய்யல, நீங்க கண்டுகொள்ளுகிறவர், நீங்க உதவி செய்கிறவர். இப்ப இறங்கி வந்திருக்கிறீங்க, நன்றி. ஆமாப்பா. மனுஷங்களோட எவ்வளவோ நேரம் செலவழிச்சான், அவனுக்கு அற்புதம் நடக்கல. ஆனா உங்க சமூகத்துல கொஞ்ச நேரம் செலவழித்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சீங்கப்பா. ஆண்டவரே, அவன் மனுஷனை பார்த்து அந்த குளத்தை விடல ஆண்டவரே, உங்க சமூகத்தை விடல ஆண்டவரே, அவன் நம்பிக்கையை விடல ஆண்டவரே, விசுவாசத்தை விடல ஆண்டவரே. தொந்தரம். நாங்க யாருக்காகவும் உங்களை விட்டுறக்கூடாது, உங்க ஆலயத்தை விட்டுறக்கூடாது, உங்க சமூகத்தை விட்டுறக்கூடாது ஆண்டவரே, வார்த்தையை விட்டுறக்கூடாது, அழைப்பை விட்டுறக்கூடாது, எங்க ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது, எங்க விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. கிருபை தாங்க. உங்க வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. நீங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆமா, நான் இதை ஏற்கனவே செஞ்சிருக்கிறேன் அப்படி நாங்க சொல்லக்கூடாதுப்பா. இதை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன், எனக்கு இது தெரியும் அப்படி சொல்லக்கூடாதுப்பா. அன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ, அன்றன்றுள்ள ஆகாரம், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்குறீங்களோ அந்த வார்த்தையின்படி நடக்கிற கிருபையை தாங்க. நன்றி. எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க, செவி கொடுக்கிற இருதயத்தை தாங்க, அதன்படி நடக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி செய்தால் ஆண்டவரே தோத்திரம். குறைவுகள் நிறைவாகும் ஆண்டவரே. தண்ணீர் ஆண்டவரே திராட்சரசமா மாறும் ஆண்டவரே. ரீபா லகா ரபா தானா மனா, எங்கள் படகுகள் நிரம்பும் ஆண்டவரே, பக்கத்து படகு நிரம்பும் ஆண்டவரே. எங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும் ஆண்டவரே, எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவரே. பல சமயத்துல நீங்க சொல்ற வார்த்தையை நாங்க அலட்சியம் பண்றோம், சத்தியத்தை அலட்சியம் பண்றோம், உபதேசங்களை அலட்சியம் பண்றோம். எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்க எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க சொல்றப்பெல்லாம் கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க, செவி கொடுக்கிற இருதயத்தை தாங்க. ஓ ரபா கபா ரபா தரா மந்தரா மந்தரமனா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, ரவா கவரகதனா, எங்களை நம்புங்கப்பா. விருப்பங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். காலங்கள் எத்தனை வருஷங்கள் கடந்து போயிருந்தாலும்
கடினமாய் பிரயாசப்பட்டு பலன்கள் இல்லாமல் போயிருந்தாலும், மனிதர்கள் உறவுகள் என்னை கண்டுகொள்ளவில்லை என்றாலும், என் விருப்பங்களை நீர் வாய்க்க பண்ணுவேன். இந்த வருஷம் என் விருப்பங்களை நீர் வாய்க்க பண்ணுவேன். என்னை அற்பமா எண்ணினவங்களுக்கு முன்னால என்னை எழுந்திருக்க பண்ணுவேன். என்னை நடக்க பண்ணுவேன். என்னை பலப்படுத்துவேன். என் பலவீன அவயவங்கள் பலன் கொள்கிறது. முடங்கி கிடந்த நாட்கள் முடிகிறது. செயல்படாமல் இருந்த நாட்கள் முடிகிறது. நான் உமக்காக எழும்புற ஆண்டவரே. என் குடும்பம் எழும்புத ஆண்டவரே. நான் மற்றவங்களை போல நடக்கிறேன், சாதிக்க போறேன் ஆண்டவரே. உமக்காக பிரகாசிக்க போறேன். அநேகருக்கு உங்களை அறிவிக்க போறேன். உங்க நாமத்தை உயர்த்த போறேன். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.